ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளோட இண்டஸ்ட்ரியில நம்ம லீன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபண்டமெண்டல் ரூலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ரூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனி எஃபெக்டிவா அந்த இடத்துல நம்ம லீனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த 10 ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை உங்களால பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த நம்ம லீன் ப்ராசஸ் ஃபண்டமெண்டல் 10 ரூல்ஸை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும். ஒரு தெளிவான ப்ராசஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஒரு சிஸ்டமேட்டிக் சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைனல் அவுட்புட்டை நமக்கு கொடுக்கணும். அதுல ப்ராடக்ட், சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அப்ளை ஆயிருக்கணும். அந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ணணும். ஓகே, நீங்க உங்களோட ப்ராசஸை சிஸ்டமேட்டிக்கா நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னா உங்களால ஒரு ப்ராப்பர் அவுட்புட் அந்த இடத்த கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும். அது எப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஓகே, இப்போ ப்ராசஸை நீங்க சிஸ்டமேட்டிக்கா டிஃபைன் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராடக்ட், சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த 10 ரூல்ஸை நீங்க இதுல யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரூல் நம்பர் 1 என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், if a process is not documented, it is not a process. Poor quality and customer service variation, high cost will be the end result. அதாவது நீங்க உங்களோட ப்ராசஸை நீங்க டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ப்ராசஸே கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கான லீன்ல என்ன கன்சிடர் பண்றாங்க? வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் போடலாம். வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் அப்படின்னா என்ன? ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது, ஒவ்வொன்றுக்குமான டைமிங் அந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸ் மேப்பிங். ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது. ஸ்டாண்டர்ட் ஒர்க் டாக்குமெண்டேஷன், அந்த ஒர்க் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது. ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸ். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். எதை டாக்குமெண்ட் பண்ணணும்? தெளிவாக நம்மளோட ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஏரியாவில் உங்களோட ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணலாம். டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்கு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். இதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அதாவது ஆல் ப்ராசஸ் வெதர் தே பி ப்ராடக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்ஃபர்மேஷன் should gather a framework to be displayed visually. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது. விஷுவல் மேனேஜ்மெண்ட், யூ ஷேப் செல்ஸாக இருக்கலாம், அல்லது கெம்பா போர்டு, வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், ப்ராசஸ் மேப்பிங், ஃப்ளோ சார்ட். அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் அந்த இடத்துல தெளிவாக இருக்கணும். அந்த ஃப்ளோ எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியுது. ஏன்னா அந்த ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஈச் ப்ராசஸ் ஸ்டெப் ஷுட் ஹேவ் டீடைல்டு ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அது தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு ஜாபுக்காக இருந்தாலும், அதாவது ஒரு ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜாப் இருக்குன்னா அந்த 10 ஜாபுக்கும் டீடைல்டு எஸ்ஓபி இருக்கணும். அந்த எஸ்ஓபியை ட்ரைனிங் வித்தின் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் அங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கு. அந்த எஸ்ஓபி பேஸ் பண்ணி அந்த ஒரு பர்சனை எஃபெக்டிவா ஒர்க் பண்ற அளவில் இருக்கணும். இது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா, சேஃப். அந்த எஸ்ஓபி பேஸ் பண்ணி ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் ஆன் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸை பீப்புளை பக்காவாக நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஆல் அசோசியேட்ஸ் நீட் டு பி ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் ஆன் த ப்ராசஸ். எவ்ரி ப்ராசஸ்க்கு அந்த ஒரு பர்சன் எல்லாத்தையுமே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி பேஸ் பண்ணி இருக்கணும். அதாவது இதில் லீன்ல என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ட்ரைனிங் வித்தின் இண்டஸ்ட்ரீஸ். அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா பர்சனுக்குமே நீங்கள் ட்ரைனிங் கம்பல்சரி நம்ம கொடுக்கணும் அந்த எஸ்ஓபியை பேஸ் பண்ணி. ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு கிளியர் வேவை நம்ம உருவாக்கணும். அதாவது இதான் நம்மளோட ஃப்ளோ, நம்ம இப்படிதான் போக போறோம், நம்மளோட ப்ராடக்டோட மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கும், நம்ம ப்ராசஸ் மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம டாக்குமெண்ட் ஃப்ளோ இதான், நம்மளோட இன்ஃபர்மேஷன் பார்த்தி அப்படின்னா இந்த மாதிரி தான் கிளியரா மற்றவங்களுக்கு போகும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான ஒரு வேவை நம்ம உருவாக்கணும். அதான் ஸ்டாண்டர்டு ஒர்க்கு. இங்கதான் ஸ்டார்ட் பண்ண போறோம், இங்கதான் முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டு ஒர்க் அந்த இடத்த நமக்கு இருக்கணும். இதான் ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 6 என்னன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ்.
இப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராசஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க. அப்போ இந்த ரூல் நம்பர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாதான், அதாவது டிஃபைட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கோ அடுத்த ப்ராசஸுக்கோ பாஸ் ஆகாம இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போக்கே வைக்க கொண்டு வரலாம். இந்த லீன் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க? குவாலிட்டி அஷூரன்ஸ் போக்கே வைக்கவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஜிடோகா ஆட்டோமேஷன் பண்ணலாம், ஒன் பீஸ் ஃப்ளோ பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்த ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னா வெயிட்டிங் வேஸ்ட். வெயிட்டிங் வேஸ்ட் இருக்கக்கூடாது. அப்போ இந்த வெயிட்டிங் வேஸ்ட்னால என்ன? குவாலிட்டி வந்து புவரா இருக்கும், ஆப்ரேஷன் டிலே ஆகும், லோடிங் அதாவது ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ளோ ஃபர்ஸ்ட், அந்த ஃப்ளோ பிரகாரம் போகணும். ஃபுல் வேல்யூ கேண்ட் நெவர் புஷ். அதாவது கஸ்டமரோட நீட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல வந்து புஷ் அதாவது அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த இடத்த என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து புஷ் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்டை நம்ம இடத்த ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த டாப் டைமுக்குள்ள அந்த வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான வெயிட்டிங் வேஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரூல் நம்பர் 8 என்ன அப்படின்னா ப்ராசஸ் நீட் டு பி எவால்வ் த்ரூ ரிகோரியஸ் அப்ளிகேஷன் கேஸை. கேஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எங்க ஃபாலோ பண்ண 70% கேஷன் should be directed at strategic development imperative and 30% was daily management. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கேசன் டெய்லி நீங்களோட ஒர்க்கில் வந்து 30% கேசன் உங்களால் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கெய்னா என்ன சேஞ்ச் என்ன குட். அப்போ கேசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூல் நம்பர் 9 என்ன? கேபி நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். கேபினா என்ன? கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டார்கெட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்பதான் நமக்கான ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளோட கேபி நம்ம டிஃபைன் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்ம லீன் இந்த இடத்த நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ரூல் நம்பர் 10 என்னன்னா பிடிசிஏ ஃபாலோ பண்ணணும். ஏன் பிடிசிஏ ஃபாலோ பண்ணணும்? பிளான் டு செக் ஆக்ட். நீங்க இந்த பிடிசியை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணலாம், அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷனை கொண்டு வரலாம், ஒரு ப்ராப்ளத்தோட கவுண்டர் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களால சொல்ல முடியும், அனலைசிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். நீங்க இந்த 10 ரூல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லீனை உங்களோட ஒர்க் ஏரியாவில் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வித் ஈஸியா உங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டான டைமுக்குள்ள வந்து கஸ்டமருக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆகும். நீங்களும் உங்க ஒர்க்கை வந்து ஹாப்பியா பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஒன் மோர் டைம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் ஒன் ஒரு ஃப்ளோ நம்ம கிரியேட் பண்ணணும். தேர்ட் ஒன் எஸ்ஓபி உருவாக்கணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட வே இப்படி தான் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டைஸ் ஒர்க்கை நம்ம அந்த கிரியேட் பண்ண போகிறோம். சிக்ஸ்த் ஒன் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் கிரியேட் பண்ணணும். செவன்த் ஒன் வெயிட்டிங் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ண போகிறோம். 8 ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேஸை நம்ம அந்த இடத்த கொண்டு வர போகிறோம். 9th ஒன் கேபிஐ டிஃபைன் பண்ணணும். 10th ஒன் பிடிசிஏவே ஃபாலோ பண்ணணும். இந்த 10 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க் ஏரியா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.